ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்ட்டான சாஃப்டான இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, வாசனைக்காக 3 ஏலக்காய், ஒரு பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். வாழைப்பழமும் ஏலக்காவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்த வாழைப்பழத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழத்தோட நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா, ரவை, சீனி இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த மாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இனிப்பு நல்லா தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். மாவு கலந்து வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் போட்டு. Thanks for watching.